நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல நம்ம கோவிடுக்கு ஹாஸ்பிட்டல் கிடைக்குமா, கோவிடுக்கு ஆக்சிஜன் கிடைக்குமான்ற அவசரத்துல இருக்கும் பொழுது, கோவிட் லாக்டவுன் எப்ப முடியும்ன்ற ஒரு கட்டத்துல இருக்கும் பொழுது, யாரும் மற்ற செய்திகளை கவனிக்காத ஒரு நிலையில தொழிலாளர்கள் இந்திய அரசாங்கம் ஒரு புது திட்டத்தை அமல் கொண்டு வரதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இதுதான் இந்தியாவுடைய ராணுவத்திற்கு தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், மெஷின்ஸ், கன்ஸ், யூனிஃபார்ம் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு குறிப்பிடப்படும். இதை ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கா மாத்தினாங்க. இதுக்கு முன்னாடி இது பாதுகாப்புத்துறையுடைய நேரடி டிபார்ட்மெண்டாக இருந்து செயல்பட்டு 41 ஃபேக்டரிஸ் இருக்கு. இதோடைய வரலாறு பார்த்தீங்கன்னாக்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக உருவாக்கப்பட்ட ராணுவ பாசறைகள், ஃபேக்டரிஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆர்மிக்கு சப்ளை பண்றதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது கல்கட்டா. 1775 இதற்கான முதல் வேலைகள் ஆரம்பிக்குது. 1791 முதல்ல இவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது. இன்னைக்கு 2021 திருப்பியும் இத ஒரு கம்பெனியாக, இதுவரைக்கும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறையுடைய நேரடி அம்சமாக இருந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிய திருப்பியும் ஒரு கம்பெனி நிறுவனமாக மாற்றுறதுக்கான செயல்ல இந்த அரசாங்கம் இறங்கி. இத பத்தி பல தரப்புல பல கருத்துக்கள் இருக்குது. அரசாங்கத்தை சார்ந்தவங்க, இராணுவத்துறையிலிருந்து வெளியேறி தனியார் கம்பெனிகள்ல ஆலோசகர்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரிதான் இதை செய்யணும், அப்பதான் இந்த ஃபேக்டரிஸ் எஃபிஷியன்டா வேலை செய்யணும்ன்ற ஒரு கருத்தை வச்சு நிறைய கமிட்டியில ரிப்போர்ட் எழுதி. ஆனால் இந்த ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சார்ந்த சங்கங்கள் இத பல காலமாக எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பத்தி எல்லாம் விரிவாக நம்ம கிட்ட பேசுறதுக்கு தோழர் அழகேஸ்வரன் நம்மளோட இருக்கு. இவரு திருச்சி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில பல வருஷமாக வேலை செய்து இப்போ சமீபத்துல ஓய்வு. தோழர் வணக்கம். எங்களோட நீங்க இன்னைக்கு ஈவினிங் ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்களுக்கு இதுல இருந்து பல கேள்விகள் உருவாகுது. ஆனால் இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, விரிவா பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க அங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க, எவ்வளவு காலம் அங்க பணி பண்றீங்க, என்ன மாதிரியான வேலைகள் சொல்ல முடியுமா? நான் 1979 அங்க தியேட்டர் அப்ரெண்டிஸா ஜாயின் பண்ணேன். 21 வயசுல அப்பாயின்மெண்ட் பண்ணேன். ஆக 38 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கேன். நான் டெக்னிக்கல் கேடர்லேயே ஸ்கில் கேட்டகரி தான் ஃபர்ஸ்ட். ஸ்கில் நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு ஒர்க்கர் கேட்டகரியை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த அடிப்படையில் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் பேரில் கடைசியாக ரிட்டையர்ட் ஆனேன். சார்ஜ் மேனர் சூப்பர்வைசர் வேணாம்னு சொல்லிட்டு. ஏன்னா சார்ஜ் மேனாச்சுன்னா யூனியன்ல இருக்கக்கூடாது. சோ இப்ப இந்த திருச்சி ஃபேக்டரியில எத்தனை பேர் பணிபுரியுறாங்க, அங்க என்ன மாதிரியான வேலையின் நிலைமை இருக்கு? திருச்சியில 3000 பேர் ஒர்க் பண்ணாங்க நான் வரும்போது. இப்போ 1200 பேர் தான் இருக்காங்க. திருச்சியோட மெயின் ப்ராடக்ட் என்பது ரைஃபிள் தான். ஸ்மால் ஆர்ம்ஸ்ல இன்சாஸ் தான் நாங்கள் கடைசியாக பண்ணது. ஆர்மிக்கு 10 வருஷம் அதான் நான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸ்டோர் பண்ணோம் திருச்சி அசால்ட் ரைஃபிள்னு சொல்லிட்டு நாங்களே ஒன்று டிஆர்டியோட கைடன்ஸோட டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணும்போது அதை ஆர்மி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் உள்துறை அமைச்சர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் போன்ற ஆட்கள்லாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கிடையில என்ன ஆச்சு சொன்னா, மேன் பவர் ஃபுல்லாக போயிடுச்சு, அப்பாயின்மெண்ட் கிடையாது, டெக்னிக்கலாக மெஷின்ஸ் எல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சுனால சிஆர்பிஎஃப் உள்துறை அமைச்சர் கொடுத்துருக்கிற ஆர்டர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு ஃபேக்டரியில். இது கவர்மெண்ட் அதை ஒரு சிக்கல் நோக்கி தள்ளிட்டாங்க. அந்த ஃபேக்டரியை 12.7 30mm கேனான்னு சொல்லிட்டு மீடியம் கேலிபர் வெப்பன் இருக்கு. அது இந்தியாவிலே திருச்சியில் மட்டும் தான் பண்றாங்க, வேற எங்கேயுமே பண்ணல. அதில் ஒரு 250 ஒர்க்கர்ஸ் அதை இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த ஒர்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இங்க கான்ட்ராக்ட் கணக்குல தொழிலாளர்கள் இருக்கிறாங்களா, இல்ல மொத்தமாவே 1000 கான்ட்ராக்ட்ல ஒரு 120 பேர் இருக்காங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அவங்க ஒன்லி கிளீனிங், கிளீனிங் பண்ணலாம். ஏன்னா கம்ப்ளீட்டா நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க, இன்வால்வ் ஆகாம. அதே மாதிரி இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸை கான்ட்ராக்ட் லேபர் டெக்னிக்கல் இன்வால்வ் ஆக ஒரு ஃபேக்டரி சொன்னா அது திருச்சியாக தான் இருக்கும். பாதுகாப்பு துறையுடைய நேரடி ஃபேக்டரியாக தானே செயல்பட்டு கார்பரேட்டைஸ்னு சொல்லும்போது என்ன மாறுது? அது இப்போ ஆரம்ப கட்டத்தில் எதுவுமே தெளிவாக சொல்லலை. இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு
கேபிஎம்ஜின்னு சொல்லி ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த கன்சல்டன்சி ஏஜென்சியோட ரிப்போர்ட்டை ஃபுல்லாக வந்து மறைச்சிட்டாங்க கவர்மெண்ட். யாருக்குமே கொடுக்கல, யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணல, எங்கேயுமே சர்வே எதுவுமே வரல, ரகசியமாக அதை பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு அசம்ஷனா மத்திய அரசு ஊழியர்களாக வந்து நீடிக்க மாட்டாங்க தொழிலாளர்கள். இந்த நிறுவனம் நேரடியாக மினிஸ்டர் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த குரூப் ஆஃபீஸர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அஃபீஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அரசு கண்ட்ரோலில் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் இவங்க இருக்க மாட்டாங்க. அது கூட தற்காலிகமானதான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணச்சுன்னா பிரைவேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக பிரைவேட் நோக்கி கொண்டு போகிறோம் எங்கள் பிளான். ஏன்னா பிஎஸ்என்எல் மாதிரி இதை கொண்டு போயிடுவாங்க. மேன் பவர் ரெடியூஸ், இவ்வளோ மேன் பவர்ஸும் வச்சிருக்க மாட்டாங்க, மெயினாக அது பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட சர்வீஸ் கண்டிஷன்ஸு, அவங்க பே ஸ்கேல்ஸ், அவங்களோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் கொண்டு வர போகிறதில்ல, அவங்க பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஸ்கூல்ஸில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஸ்கூல்ஸில் எங்கள் சில்ட்ரன் எங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கலாம், கேந்திரிய வித்யாலயா இருக்குது, அந்த ஃபெசிலிட்டிஸ் போயிடும். வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் போயிடும், ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் போயிடும், அது மாதிரி எல்டிசி அது போயிடும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது சம்பள கமிஷன் போடுவாங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு, அதெல்லாம் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேர் விஷயம் போடுவான், அதில் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ண முடியாது. தொழிலாளர்களால இதுதான் பாதிப்பு வருது. இது அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனைகள் பட் அங்க வேலை செய்ய. ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு முயற்சினால இன்னும் உற்பத்தி வந்து இன்னும் பெட்டர் ஆகுன்றதுதான் வந்து ஒரு வாதமாக இருக்கு. இன்சாஸ் ரைஃபிலேயே கூட வந்து சுட்டி காட்டுறாங்க, போருக்கு எடுத்துன்னு போனாக்க பிரச்சனை, அந்த ஒரு இஷ்யூஸ் எல்லாம் கூட ரைஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தனியார் மயமாக்குவது வந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் இல்லையா? இப்போ ஆக்சுவலாக இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் வச்சாங்க. இப்போ பார்க்க சொன்னால் 2020 மே 16 வந்து நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கும்போது ஒரு ஸ்கீம் அறிவிச்சாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆத்ம நிர்பார் சுயபாரத திட்டம்னு சொன்னால் உள்நாட்டில் நம்ம இண்டஸ்ட்ரியே தயாரிக்கிறது, இருக்கக்கூடிய செட்டப்பை தயாரிக்க சொல்லி இவங்க ரிவர்ஸில் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களால முடியலை, வந்து இவங்களோட திட்டம் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஏன்னு சொன்னால் அம்பானியோ கட்டி யாருக்கும் வந்து அம்பானிலாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்குள்ள வந்து 10 ஆண்டுகள் ஆச்சு, அவர் ப்ரொடக்ஷனை கொடுக்க முடியல. அவரால் இப்பெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியன் நேவி வந்து கடுமையான நெருக்கடி இருக்கிற காரணம் வந்து ரிலையன்ஸ் எல்லா ஆர்டர்ஸும் அவங்க கொடுத்தாங்க, எதையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதே மாதிரி ரஃபேலுக்கு ஈக்குவலாக வந்து ஹெச்ஏஎல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆரம்பத்தில். அதனால தான் என்ன பண்ணாங்க, ரிலையன்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணச்சா ரஃபேலும் ஹெச்ஏஎலும் அக்ரிமெண்ட் போடுறது பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சீப் வந்து இவங்க தான் தரப்படினால இவன் ரகசியம் வெளியில தெரிஞ்ச எக்ஸ்போஸ் ஆகிட்டு ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதை ப்ரூவ் பண்ண சொல்ல உங்களோட சிஸ்டம்ல ஃபெயிலியர்னு கொடுப்பாங்க. இப்போ என்ன சொன்னா விஜயகுமார் இருக்காரு, நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இருக்காரு, காஷ்மீர்ல இருக்காருல, அவர் வந்து ஓஎஃப்டிக்கு வந்து நேரடியா இந்த நாங்கள் தயார் பண்ணி ட்ரிச்சி அசால்ட் டைப்ல அவர் ஃபயர் பண்ணி பார்த்து அவர் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தாரு. ஆனால் ஆர்மி வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ என்ன பண்ணாச்சு, 4 வருஷம் வந்து நாங்கள் வந்து உள்துறை அமைச்சருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, ஆர்மி வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றாங்க. ரெண்டாவது வந்து டிக்கெட் எபிசருக்கு தனியாட்ட கொடுத்துட்டு ஒரு 5 ரைஃபிள் ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அவங்கள்ட்டே வாங்காம வெளிநாட்டுக்கு இறக்குமதி பண்றாங்க. அதனால உள்நாட்டு முதலாளிக்கு இவங்களுக்கு இடையில ஒரு மோதல் உருவாயிருக்கு. எதையுமே வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ணாம இன்னைக்கு 2 ஃப்ரண்ட் பார் த்ரெட் நமக்கு இருக்கு. சைனா பாகிஸ்தான் த்ரெட் இருக்கும்போது இந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணது கடுமையான கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அதனால இவங்க டிசிஷனை மாத்திக்கிட்டே இருக்காங்க. வந்து எதையுமே கன்ஸ்ட்ரக்டிவா அவங்கள கொண்டு போக முடியாது. இந்த ரிஸ்க் ப்ரூவ் பண்ணுது. ஆனா இன்எஃபிஷியன்சி வந்து டிஃபென்ஸ் இன்எஃபிஷியன்சி சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 லட்சம் கோடி வந்து உங்களுக்கு அவன் பட்ஜெட் கொடுக்குறான், அந்த அமௌண்ட்டை கார்பரேட்டுகளை ஷிஃப்ட் பண்ணணும் தான் நோக்க முடியா. மற்றபடி இதோட எஃபிஷியன்சி டெவலப் பண்ணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கிடையாது. நம்ம ஆரம்பத்துல நீங்க பேசும்பொழுது சொன்னீங்க 3000 பேர் இருந்த ஒரு தொழிற்சாலை நீங்க சேரும் பொழுது இன்னைக்கு 1200 பேரோட வேலை செஞ்சுக்கிட்டு. அப்போ இந்த மாதிரியான சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கும் சில தாமதங்கள் உருவாகிறதுக்கு, இப்ப நீங்க சொன்னீங்க சிஆர்பிஎஃப் கொடுத்துருக்கிற ஆர்டர் கூட எங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு இக்கட்டில் இருக்கு. அப்போ இது வந்து பரவலாகவே வந்து எல்லா ஃபேக்டரிஸும் இந்த நிலையில தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குதா? அண்ட் இதுவே வந்து ஒரு முயற்சி தானா? இது வந்து இவங்க சரியா வேலை செய்ய மாட்டாங்கன்றத சுட்டி காட்டுறதுக்கான ஒரு முயற்சியான முயற்சி. ஆமா, அதை திட்டமிட்டு வந்து திட்டமிட்டு அவங்க செய்யறாங்க. உதாரணமா இன்னைக்கு மெயின் கிரைசிஸ் என்ன சொன்னா அமினிஷன் தான், வெடிமருந்து தயாரிப்படுறது கமேரியா ஃபேக்டரி மகாராஷ்டிரா ஃபேக்டரி தான் 20 ஆண்டுகளும் ஆரம்பிச்சாங்க. 10 ஆண்டுகள் வந்து கமேரியா ஃபேக்டரி மாடர்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து மினிஸ்டர் அட்வைஸ் கொடுத்தது. அதை வந்து காலி பண்ணிட்டாங்க. அது மாதிரி 12.7 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ரஷ்யாவில் வந்து கேட்கணும் விலை அதிகமாக கொடுத்தனால
திருச்சியில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, அதை காலி பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல திட்டமிட்டு மாடர்னைசேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கொலாஸ் பண்ணிட்டு மேல் பரப்புல காலி பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சிக் ஆக்குறதா எனக்கு திட்டம் வந்து 12 சொல்லி புது ப்ராஜெக்ட் இங்கே வரதா இருந்தது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அபாலிஷ் பண்ணிட்டு எல்ஐடி கொடுக்க மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி அம்யூனிஷன் என்பது மோஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் வந்து அதில் வந்து பிரைவேட் காரை வந்து பண்ணவே முடியாது. இன்னைக்கு 5 ஃபேக்டரி பண்ண முடியல. அதை மாடர்னைஸ் பண்ணக்கூடிய அத்தனை திட்டங்களும் கைவிட்டாங்க. மேன் பவர் ரிவைஸ் பண்ணதை கைவிட்டாங்க. மேன் பவர் வந்து ஆர்ஐடி டெவலப் பண்ணதை கைவிட்டாங்க. மேன் பவரோட ஸ்கில்லஸ் டெவலப் பண்ணுறது ட்ரைனிங் எல்லாத்தையும் திட்டமிட்டு கடந்த 10 ஆண்டுகளாக திட்டமிட்டு செஞ்சு ஒரு அழிவை நோக்கி கொண்டு போனாங்க. தேசிய பாதுகாப்புன்றத வந்து மையமா வச்சு அதிகாரத்துக்கு வந்ததுதான் வந்து இந்த பிஜேபி அரசு. அப்படி இருக்கும் பொழுது ஆனா இந்த செயல் வந்து தேசிய பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட்? இப்போ வந்து ஆர்டினன்ஸ் பேட்டிஸா வந்து நீங்க அதை டவுன்வர்ட்ஸை கொண்டு போயிட்டு நீங்க பிரைவேட்களை ஷிஃப்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து லடாக் ஸ்டாண்ட் அப் ஆகுது. லடாக் ஸ்டாண்ட் அப்ல ஃபேஸ் பண்ண முடியல. என்ன பண்றான்னு சொன்னா லைசன்ஸ் எல்லாம் பிரைவேட் கொடுத்தான், அவன் எந்த ப்ரொடக்ஷன் பண்ணல. இப்போ லடாக் ஸ்டாண்ட் அப் ஆகுதோன்னா எல்லாமே ஃபாரின்ல இறக்குமதி பண்ணலாம். ஹையஸ்ட் காஸ்ட்ல எல்லாமே ஃபாரின்ல இறக்க பார்க்கும்போது இந்த உள்நாட்டு முதலாளிகளுக்கு எனக்கு இடையில கடுமையான மோதல் வருது. டைம் லீவுனால வந்து கொடுக்க முடியல. அதனால என்ன பண்றான்னு சொன்னா இன்னைக்கு வந்து இந்த லடாக் ஸ்டாண்ட் அப்ல கூட ஒரு அஃபென்சிவ் ஸ்டாண்டுக்கு போக முடியல. இது வந்து கடுமையான ஒரு அச்சுறுத்தல வந்து செக்யூரிட்டி ப்ரிப்பேர்னஸ், டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ்ல ஒரு பாதிப்பை அது கண்டிப்பா உருவாக்குறது. எல்லா ஏரியாவில் உருவாக்குது. என்ன சொன்னா பிரைவேட்னால அதை கொடுக்க முடியல. ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டர் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. பிரைவேட்டுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தாச்சு, ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. பட் இன்னைக்கு டூ ஃப்ரண்ட் வார் த்ரெட் வந்த பிறகு அதை ஃபேஸ் பண்ண முடியல. இது வந்து தேசத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லைனா, மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்மறையான விஷயம் தான். இப்போ இதனால வந்து இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன்ல வந்து இன்னைக்கு அமெரிக்கா கையில வந்து சரண்டர் ஆகக்கூடிய நிலைமை இருக்கு. இப்போ ரைபிள் ஃபேக்டரிக்கு வந்து 5 ஃபேக்டரி ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையும் அமெரிக்கா வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கான். எங்க ரைபிள் வேணாம்னு சொல்லிட்டு பிரைவேட்டுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டு அவனால பிரைவேட்காரர் கொடுக்க முடியல. அவன் தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் டூ ஃப்ரண்ட் வார் த்ரெட் அமெரிக்கா வந்து எல்லாம் இறக்குமதி பண்ண எல்லாம் நாட் ஒன்லி ரைபிள், அம்யூனிஷன்ஸ், டேங்க்ஸ் எல்லாமே வந்து சவுத் கொரியா வந்து டேங்க் கொண்டு வரலாம். இப்போ எல்லாமே வந்து பண்றதுனால டிஃபென்ஸ் ப்ரிப்பரேஷன் கடுமையான ஒரு நெருக்கடி இன்னைக்கு ஃபேஸ் பண்றாங்க. இன்னைக்கு உண்மையிலே அதை வந்து வெளியில அவங்க சொல்றது கிடையாது. அதனால இப்ப தேசிய பாதுகாப்பு பத்தி அதிகமா பேச மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஒரு லடாக் விஷயத்துல பார்த்துச்சுன்னா டோட்டலா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அதனால தேசிய பாதுகாப்பு டோன் வந்து இப்ப கம்மியாயிருக்கும். இப்ப பேச மாட்டாங்க. அந்த ஸ்லோகன்ஸ் முன்னுக்கு வைக்க மாட்டாங்க. அது பின்னுக்கு போயிடுச்சு. ஏன் பின்னுக்கு போச்சுன்னா அதெல்லாம் பொய்ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால எதுவுமே பண்ண முடியல. தனியார் ஆர்டினன்ஸ் தப்புன்னு சொல்லிட்டு இன்டர்ஃபீஸ் சொன்னாங்க, பிரைவேட் கொடுத்தாங்க. என்ன இன்டர்ஃபீஸ் டெவலப் பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு பாருங்க, நீங்க வந்து காஷ்மீர்ல வந்து அவன் ட்ரான்ஸ் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அதை ஃபேஸ் பண்ண முடியல. ட்ரான்ஸ் டெக்னாலஜி இங்க கிடையாது. எல்ஐடி கொடுத்துருக்காங்க ஆர்டர் பூரா. எல்ஐடிக்கு வந்து கோடிக்கணக்கான ₹1,00,000 வந்து ட்ரான்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கான். நம்ம வந்து ஹெச்ஏஎல் தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஹெச்ஏஎல் பூஸ்ட் பண்றது கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு டேங்கு, ரைபிள், அம்யூனிஷன்ஸ், எல்லா ஷிப்பு, நீங்க வார் பிளேன்ஸ் எல்லா ஏரியாலையுமே இவங்க வந்து கடுமையான நெருக்கடி சந்திக்கிறாங்க. காரணம் வந்து அரசு துறையை வந்து ஓரம் கட்டிட்டு கார்பரேட் கொடுத்து கார்பரேட் அதை கொடுக்க முடியல. அவங்க வந்து இந்தியா கொடுக்க முடியாதனால இன்னைக்கு வந்து கடுமையான தேச பிரச்சனை வந்து உருவாக்கிறது. அதனால இந்த நிலைன்றது வந்து ஒரே ஒரு ஆட்சி காலத்திலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் உடைய வலிமையை அதிகப்படுத்தலையா? என்ன தவறுகள் வந்து என்ன குறைபாடுகள் தவறுகள் நடந்தது இந்த பல வருஷங்கள்ல, பல ஆண்டுகள்ல? ஏன்னா இது பிஜேபி மாத்திரம் இல்ல, காங்கிரஸ் ஆட்சியிலையும் இதை பத்தின ஒரு திட்டங்கள் நகர்ந்தது. ஆனா அதை வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு பார்வையா கொண்டு போகல. இவங்க வந்து நாங்க செஞ்சே தீர்வோம்னு எல்லா கிரிட்டிசிஸ்டுக்கு எதிராகவும் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இது வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னால 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டிகே நாயர் குழு போட்டாங்க. மாதிரி கேல்கர் கமிட்டி கண்டினியூஸா வந்து 25 இயர்ஸ் அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் ஒரே நோக்கம் என்ன சொன்னா, இதை கார்பரேட்டர்ஸ் ஆக்கி தனியார் மையம் கொண்டு போறது ஒரே டைரக்ஷன்ல அந்த பூ அவங்க எடுத்தாங்க. ஆனா இதை வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி செட்டப் வைத்துக்கொண்டு இது ஆர்என்டியை டெவலப் பண்ணுது, மேன் பவர் டெவலப் பண்ணுது, எஃபிஷியண்டா பிரைவேட்ல கூடிய எஃபிஷியன்ட் ஆளுங்க வெளிநாட்டு டெக்னாலஜி கொலாபரேட் பண்ணி இதை வந்து எஃபிஷியண்டா மாற்ற வந்து இவங்க செய்யவே இல்லை. செட்டப் வச்சுக்கிட்டே அந்த மேன் பவர் ஸ்கில்லா மாத்துறது, டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணுறது, அதுக்கு வந்து வெளிநாட்டோட
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க் பண்ணி பண்றது, இது எதையுமே பண்ணாம டோட்டலா வந்து இதை வந்து அன்எக்ஸ்பெக்டட் இல்லாமல் பண்ணுவார் ஒரே சிங்கிள் டைரக்ஷன்ல தான் வந்து 20 ஆண்டு காலமா போய் கடைசி கட்டத்தில் அந்த நிலை வந்திருக்கு. எல்லாமே அவங்க ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. டாடா கன்சல்ட் சர்வீஸ் வந்து 20 நாளுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதுக்கு மாற்று ப்ரொபோசல் ஃபெடரேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க நோக்கம் வந்து இந்த செட்டப்பை வந்து இல்லாம பண்ணி முழுக்க கார்பரேட்கெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்றது இருந்தா அவங்களோட திட்டமிட்ட நோக்கம் வந்து. அந்த நிலையில இது வந்து ஆக்சுவலா இன்னைக்கு கார்பரேட்டைஸ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் அடியில் இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால பல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பிரைவேடைஸ்ட் கார்பரேடைஸ்ட் மேனேஜ்மெண்டா இருந்தாக்க எல்ஐசி மாதிரியோ இல்ல ஹெச்ஏஎல் மாதிரி பெட்டரா செயல்படலான்ற ஒரு யோசனை இருக்குல்ல. அது அதை பார்த்தா ஒரே ஒரு மேட்டர் இருக்குல்ல. என்ன விஷயம் சொன்னா மாடர்ன் டெக்னாலஜி தான் இன்னைக்கு பிரச்சனை. உள்ள வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா இவர்கிட்ட தான் மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது. இவன் ஒரு காலம் மாடர்ன் டெக்னாலஜி கொடுக்க மாட்டான் இந்தியன்ஸ்க்கு. நீ பிரைவேட் ஆனாலும் சரி யார் ஆனாலும் கொடுக்க மாட்டான். இப்போ ஹெச்ஏஎல் என்ன பண்ணான், ரஃபேல் ஏன் வந்து ரிலையன்ஸ் கொடுத்தாச்சுன்னா ரஃபேலோட அந்த டெக்னாலஜி வந்து கொலாபரேஷன் பண்ணுறது சொல்லி கேட்டான் ஹெச்ஏஎல். அந்த டெக்னாலஜி கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் ரிலையன்ஸ்ட்டு அவன் போனான். ரிலையன்ஸ் டெக்னாலஜிலாம் வேணாம்னு சொல்லி அவன் வந்து அசம்பிள் பண்ண போய் சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அந்த டெக்னாலஜி இந்தியன்ஸ் கொடுக்கக்கூடாதுல வந்து கார்பரேட் கம்பெனிஸ் மிக தெளிவாக இருக்காங்க. அதை நீங்கள் நம்ம மட்டும்தான் உருவாக்க முடியும். அதான் அந்தோனி சொன்னாரு, ஒரு காலம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் அப்டேட் ஜெனரேஷன் ஆர்ம்ஸ் வந்து இந்தியாவுக்கு வல்லரசுகள் கொடுக்கவே போறதில்லை, கொடுக்காது, நாம தான் உருவாக்கணும். ஏன்னா கார்பரேட்காரன் அவன் சேலஞ்ச் பண்றான், எனக்கு 51% ஷேர் கொடு. அவன் வந்து பல்வேறு கண்டிஷன்ஸ் வைக்கிறான். டெக்னாலஜி அதை தரமாட்டேன். உதாரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கிளாஸ் பண்ண பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் கம்பெனி எல்லாம் சேர்ந்து ஒரு லெட்டர் இருக்காங்க டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு, ஒரு காலம் அந்த டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்க மாட்டான், எனக்கு உத்தரவாதம் கிடையாது அவன் சொல்றான். ஓப்பனா லெட்டர் எழுதுறான். அதில் நீங்கள் தனியாரை கொண்டு வந்தால் மட்டும் வந்து நீங்கள் டெக்னாலஜி பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்களால் மட்டும் பண்ண முடியாது. நீங்கள் ஃபாரினோட டெக்னாலஜிஸ் அந்த சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், நம்மளோட டெக்னாலஜி நம்மளோட திறமையை வந்து டெவலப் பண்ண கிடையாது. நீங்கள் அதை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போதுமான அளவுக்கு ஆராய்ச்சி வந்து நடக்க மாட்டேங்குது ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ்குள்ள. அவங்களுடைய ஆராய்ச்சி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து தாமதமாக போய்கிட்டு இருக்கு, இல்லைனாக்கா முடிவுக்க போக மாட்டேங்குது. இதுக்காகவே நம்ம வந்து இவங்க தனியார் மயப்படுத்தணும்னு ஸ்வராஜ்யா மேகசின்ல வந்து எழுதியிருந்தாங்க. அதை பத்தி நீங்க டிஆர்டிஓ வந்து இது நான் சொல்ற மாதிரி தான் மற்ற ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து எப்படி வந்து சிக்காக்குனாங்களோ அதே மாதிரி இப்போ பிஜேபி கொண்டு வந்த பிறகு இதை அந்த பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர்ஓ லிங்க் பண்ணி இஸ்ரோ லிங்க் பண்ணி சில ஃபாரின் ஃபார்ம்ஸ் லிங்க் பண்ணி இந்த ஆர்என்டியை கொஞ்சம் பூஸ்ட் பண்றாங்க. அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் வந்து. ஆனா டோட்டலா டிஆர்டிஓ ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா தேஜாஸ் வந்து டிஆர்டிஓட கண்டுபிடிப்பு 20 ஆண்டு காலமா அது வந்து யூஸ்லெஸ் சொல்லி வச்சிருந்தாங்க. இப்ப எப்படி கவர்மெண்ட் 97 விமானங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது டிஆர்டிஓட இதுதான். அது இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிதாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லலாம். நீர்மூழ்கி கப்பலாகட்டும் சரி, அனாயுத கப்பலாகட்டும் சரி, பல அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அதுக்கான சப்போர்ட் இவங்க பண்ணல. அதான் உண்மை. இது ரொம்ப விரிவாகவே நீங்க வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் எஸ்பெஷலி. ஏன்னா இது மக்களுடைய சொத்து, மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை பத்தி இன்னும் நாங்க தெரிஞ்சுக்கணும்னாக்க எந்த மாதிரியான தரவுகள் கிடைக்கும்? சங்கங்கள்ல இருந்து ஏதாவது வெளியீடுகள் வந்து இல்ல மொத்தம் ஃபெடரேஷன்ஸ் தான் மெயின். ஆல் இந்தியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் தான் மெயினான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ட்ரெடிஷனல் அமைப்பு 50 ஆண்டுகளாக இருக்கிறது. பட் அவங்க சில சர்க்குலர்ஸ் ஒரு மாதிரி ஒரு பிரபகண்ட ஆங்கிலம் தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த ஆங்கிலம் தான் அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா. ஒரு இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சேலஞ்சு பண்ணுற மாதிரியும் அதுக்கு சவால் வர மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களால சொல்ல முடியல. ப்ராக்டிக்கலாக அவங்க இருக்கிறதுனால அவங்களால சொல்ல முடியல. இங்கே தரவுல நிறைய பேர் வந்து லெஃப்ட் இன்டெலெக்சுவல்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் எழுதான் விட்டாங்க. கௌதம் நவ்லக்கா இருந்தாங்க இல்லையா, கௌதம் நவ்லக்கா வந்து இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் வந்து இல்லை. இப்போ அவர் தான் இப்போ ஜெயிலில் வச்சிருக்காங்க. கௌதம் நவ்லக்கா கடைசி அரெஸ்ட் ஆனதுக்கு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு கட்டியல் எழுதிட்டாரு. என்னன்னா பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் பிரைவேட் ஆகிட்டு நிறைய உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க சொல்றாங்க. அது எப்படி நடக்காதுன்றதை எழுதியிருக்காரு. கடைசி அவர் எழுத கட்டினாதான் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு எழுதியிருக்காரு. அதான் கடைசி அரசா இருக்கணும் என்ன கட்டுறாரு. இவர் பல இன்டெலக்சுவல்ஸ் எல்லாம்
இந்த இந்த இடத்துல எல்லாமே வேற ரிசர்ச் போயிட்டாங்க. அதனால இவங்க வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாற்று ஆலோசனை கேட்டாங்க. ஆர்டினன்ஸ் பற்றி இந்த செட்டப்லேயே வச்சுக்கிட்டு இதை டெவலப்பர் மாற்று ஆலோசனை ஃபெடரேஷன் கொடுத்தாங்க. 2 அறிக்கைகள் கொடுத்தாங்க. 2மே கவர்மெண்ட் அது வந்து ஒன்றுமே கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ப்ராக்டிக்கலாக கூடிய ஃபெடரேஷன் லீடர்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் விஷயம் தான் அவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, இன்டெலெக்சுவல்ஸ் ஆங்கிள் தான் அவங்களால பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து அதுக்கான அவகாசங்கள் கிடையாது. அவங்க அனுபவத்தில் கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைனாவிலையும் பிரிட்டன்லையும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கூடிய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் எப்படி எஃபிஷியன்ட்ல செயல்படுது அப்படி பற்றியெல்லாம் இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்க எழுதணும் அந்த வேலையை நம்ம வந்து இன்டெலெக்சுவல்ஸ்னு தனியா ஒருத்தரை வந்து நியமிச்சு வச்சிட முடியாது, பண்ண முடியாது. அப்போ இதையும் வந்து சங்கங்கள் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். முதலாளிக்கு தெரியக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் வந்து வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியாது. அந்த நிலையில நம்ம சங்கங்கள் தான் வந்து இந்த விஷயம். அடுத்த கட்டமாக சங்கங்கள் இதை பத்தி என்னென்ன திட்டம் வச்சிருக்காங்க? என்னன்னு சொன்னா ஜூலை 26 ஆல் டே ஸ்ட்ரைக் கால் பண்ணிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரைக் அதை நோக்கி ப்ரிப்பரேஷன் இருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால் இதுவரைக்கும் ஃபெடரேஷன்ல வந்து அம்பேத்கர் யூனியன்ஸும் அந்த ஃபெடரேஷன் ஒன்று இருக்கு. அதுமாதிரி நேஷனல் டிஎம்கே இருக்கு இல்லையா, அவங்க அது மாதிரி ஃபார்வர்ட் பிளாக் வெஸ்ட் பெங்கால் கூட இண்டஸ்ட்ரியல் அவங்கெல்லாம் ஒரு ஃபெடரேஷன் வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த போராட்டத்தில் இணைக்காமல் இருந்தாங்க, கூட்டு போராட்டத்தில். அந்த 2ஐயும் இணைச்சிட்டாங்க. இப்போ டோட்டலாக டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் வந்து நீங்கள் வந்து யுனைட்டடாக இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த 1 வீக்கில். அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இப்போ இதை நோக்கி சீரியஸாக வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அறிவிச்ச எந்த ஸ்ட்ரைக்லேயும் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேரடியாக வந்து பேசுறதே கிடையாது. 3rd ரேங்க்ல கூட தான் வச்சு அவன் ஃபெடரேஷனோட பேச வச்சுருக்காங்க இல்லையா. இது வந்து பிஜேபி வந்து அந்த பிறகு வந்து ஒரு கேரக்டர் சேஞ்சஸ் வரும். இது வரைக்கும் ஏகே ஆண்டனி, சரத் பவர், முலாக்சி எல்லாமே நேரடியாக ஃபெடரேஷன் பேசி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்து தான் அவன் வந்து 3rd ரேங்க்ல ஆளை வச்சு ஃபெடரேஷனை டீல் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து டோட்டலாக கார்பரேட் ஒப்படைக்கிறது மிக தெளிவாக வந்து அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப தீவிரமாக நாங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி தோழர், எங்களோட இந்த டைம் கொடுத்து இந்த விஷயங்களை விவரிச்சிருக்கு. தோழர்களே, இன்னைக்கு இந்த உரையாடலில் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி அரசாங்கம் சொல்லக்கூடிய, அரசாங்கத்தை சார்ந்து சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல என்னென்ன தவறுகள் இருக்குன்றத வந்து தோழர் அழகேசன் ரொம்ப சரியாகவே சுட்டிக்காட்டினாரு. நமக்கே தெரியும், ரஃபேல் டீலுக்கு பிறகு ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் என்பது மொத்தமா பேங்க்ரப்டா போயிடுச்சு, அந்த நடத்த கூட முடியாம. அதே மாதிரி பல அளவுல பல தரப்புல வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸும் வந்து காலதாமதம் செய்யறாங்க. அதோடைய விளைவுகள் இன்னும் மோசமாகவே இருக்குதுன்றத அழகா சுட்டிக்காட்டினாங்க. இந்த அரசாங்கம் வந்து தொழில்துறையாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், அந்த பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு அளவிலையும் செவி சாய்ப்பதில்லை என்பது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி எழுதக்கூடிய தொழிலாளர்களை சார்ந்து, நாட்டு மக்களை சார்ந்து எழுதக்கூடியவர்களை கூட வந்து அவங்க இருட்டடைப்பு செய்யறதுக்கு எல்லா வேலையும் செய்யும். இதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, கார்பரேட் மீடியா வந்து அவங்களுக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு கொடுக்குதுன்றது நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியும். இந்த நிலையில தொழிலாளராகிய நாம தான் இந்த விவரங்களை தேடணும். தொழிலாளர்களுக்கான ஊடகங்களை நீங்க வந்து ஆதரிக்கணும். அப்பதான் நமக்கு உண்மையான விஷயங்கள் வெளியே வரும். அந்த வகையில தான் இந்த ஒரு உரையாடல். 30ஆம் தேதி ஜூன் மாலை அன்று இந்த இன்டர்வியூவை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அதற்கு முன்னாடியே ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சம்மந்தப்பட்ட யூனியன்ஸ் ஜூலை 26 தொடங்கி ஒரு இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக் அறிவிச்சிருந்தாங்க. 30ஆம் தேதி ஜூன் இரவு இந்திய அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தை போட்டிருக்குது. டிஃபென்ஸ் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் போராட்டமோ ஸ்ட்ரைக்லையோ இறங்கினாக்க 1 வருஷ காலம் சிறைச்சாலையும் 10,000 ரூபா அபராதமும் விதிக்கதாக இந்த சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க இந்த தொழிலாளர்களுடைய உரிமையை முடக்கும் ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே அவங்களுடைய திட்டத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த தொழிலாளர்களோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்துடைய போக்கில் பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. இது தொழிலாளர் சட்டங்கள்லையும் நம்ம பார்த்தோம், விவசாயிகள் சட்டங்கள்லையும் பார்த்தோம், இன்றைக்கி டிஃபென்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம்.